வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். உக்ரைனில் ஏந்திய மருந்து நிறுவனத்தின் கிடங்கு மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல். சீனாவில் இடைநிறுத்தப்பட்டுள்ள விமான சேவைகள். மியான்மரில் இன்று அதிகாலை மீண்டும் நிலநடுக்கம். இந்திய தூதரகத்தை சேதப்படுத்தியவர்களுக்கு வலை விரிப்பு. சூடானில் முகாம்கள் மீது தாக்குதல், 20 சிறார்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு அமெரிக்கா பிறப்பித்த அதிரடி உத்தரவு. ட்ரம்பால் சரிந்த உலக வர்த்தகம், அபாய கட்டத்தில் பல நாடுகள். காசா மீதான இராணுவ நடவடிக்கை தீவிரம், இஸ்ரேல் திட்டவட்டம். காசாவில் இனப்படுகொலை, கனடா பிரதமருக்கு இஸ்ரேல் பிரதமர் கடும் கண்டனம். தொடர்பான விரிவான செய்திகள். உக்ரைன் தலைநகர் கீவ் நகரில் உள்ள இந்திய மருந்து நிறுவனத்தின் கிடங்கில் ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. ரஷ்யா வேண்டுமென்றே இந்திய நிறுவனங்களின் தொழில்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக உக்ரைன் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உக்ரைனில் உள்ள குஷும் என்ற மருந்து நிறுவனத்தின் கிடங்கு மீதும் ரஷ்யா ஏவுகணை வீசி தாக்கியுள்ளது. இந்தியாவுடன் சிறந்த நட்புறவை கடைபிடித்து வருவதாக கூறி வரும் ரஷ்யா இந்திய வணிகங்களின் மீதும் வேண்டுமென்றே தாக்குதல் நடத்தி வருகிறது. குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்காக வைக்கப்பட்டு இருந்த மருந்துகளை அளித்து இருக்கிறது என்று உக்ரைன் கூறியுள்ளது. குஷும் மருந்து நிறுவனம் இந்திய தொழிலதிபர் ராஜீவ் குப்தாவுக்கு சொந்தமானது என்றும், உக்ரைனில் உள்ள மிகப்பெரிய மருந்து நிறுவனங்களில் இதுவும் ஒன்றாகும். அடிப்படை மருந்துகளை உக்ரைன் முழுவதும் இந்த நிறுவனம் விநியோகிக்க செய்து வருவதனால் இந்த தாக்குதல் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. ட்ரோன் மூலமாக நேரடியாக குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் உக்ரைனிய அதிகாரிகள் சொன்னதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்நிலையில் உக்ரைனிய தலைநகர் கீவ் மீது நள்ளிரவிலேயே ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவின் படைகள் கீவ் நகரின் மீது நள்ளிரவில் தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதலை நடத்தின. நெக்ஸ்டா சமூக ஊடகத்தில் பகிர்ந்த வீடியோவில் உக்ரைன் தலைநகரில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ரஷ்யாவின் ஜெரான்-2 என மறுபெயர்ப்பிடப்பட்ட ஈரானிய ஷாகெட் 136 ட்ரோன்களை இடைமறித்து தாக்கும் காட்சிகள் பதிவாக உள்ளன. வடக்கு சீனா மற்றும் பெய்ஜிங்கை நேற்று தாக்கிய சூறாவளி காரணமாக நூற்றுக்கணக்கான விமானங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் தொடர்ந்து சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. நேற்று நிலவரப்படி பெய்ஜிங்கின் 2 முக்கிய விமான நிலையங்களில் 838 விமானங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் வார இறுதி முழுவதும் காற்றின் வேகம் மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதன் விளைவாக மில்லியன் கணக்கானவர்களை வீட்டிலேயே இருக்குமாறும் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். குறிப்பாக 10 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த அனர்த்தத்தினால் செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மியான்மரில் இன்று அதிகாலை மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 5.6 ரெக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலத்திலிருந்து 35 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நில அதிர்வினால் சொத்துக்களுக்கோ உயிருக்கோ சேதமில்லை என தெரிவிக்கப்படுகிறது. நிலநடுக்கத்தின் மையப்பகுதி மே ஷாங் சன் மாகாணத்திலிருந்து வடமேற்கே சுமார் 271 கிலோமீட்டர் தொலைவில் இருந்ததாக அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்தின் சியாங் மாய் மற்றும் சியாங் ராய் ஆகிய இடங்களில் வசிப்பவர்களால் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. இதேவேளை மார்ச் மாதம் 28ஆம் தேதி ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கத்திலிருந்து நேற்று வரை மியான்மர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மொத்தமாக 468 நில அதிர்வுகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய துணை தூதரகம் சேதப்படுத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் நகரில் உள்ள இந்திய தூதரகத்தின் நுழைவாயில் உள்ள பெயர் பலகையில் மர்ம நபர்கள் வர்ணங்கள் பூசி சேதப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவத்துக்கு இந்திய தூதரகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலும் இந்திய தூதரகம் மற்றும் துணை தூதரக அலுவலகங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளனர். இதுவரையிலும் இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேகிக்கப்படும்படியான நபர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை என்றும் தகவல் அறிந்திருப்பேன் அதனை தெரிவிக்க பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்றும் காவல் அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
சூடானில் டார்பர் மண்டலத்தில் பொதுமக்கள் தங்கிய நிவாரண முகாம்கள் மீது துணை ராணுவப்படை மேற்கொண்ட தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக ஐநா அதிகாரிகள் தெரிவித்தனர். வடக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் கடந்த 1989ஆம் ஆண்டு முதல் சர்வாதிகார ஆட்சி செலுத்தி வந்த அல்பசேர் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து அவரது ஆட்சியை ராணுவம் 2019ஆம் ஆண்டு கவிழ்த்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சிவில் ராணுவ கூட்டணி அரசு அமைக்கப்பட்டதை அடுத்து அந்த அரசை அல்புர்கான் தலைமையிலான ராணுவமும் டஹோலோ தலைமையிலான RSF துணை ராணுவ படையும் இணைந்து கவிழ்த்துள்ளன. பின்னர் ராணுவத்துக்கும் RSF படைக்கும் இடையே ஏற்பட்ட அதிகார போட்டி காரணமாக இருதரப்பினருக்கும் இடையே கடந்த 2023 ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் கடுமையான சண்டை நடந்து வருகிறது. இந்நிலையில் ஐநா உறைவிட மற்றும் மனிதாபிமான உதவிகள் ஒருங்கிணைப்பாளர் கில மென்டைன் நுக்வெடா செலாமே சனிக்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் சூடானின் டார்பர் மண்டலத்தில் உள்நாட்டுப் போரால் இடம்பெயர்ந்த மக்களுக்காக 2 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டதாகவும் இந்த முகாம்கள் மீது RSF மற்றும் சில ஆயுத குழுவினர் இணைந்து கனரக துப்பாக்கிகள் ட்ரோன்கள் மூலம் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதலில் 20 சிறார்கள் மனிதாபிமான உதவி பணிகளில் ஈடுபட்டு வந்த 9 பணியாளர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பல்வேறு விசாக்கள் மூலம் வசிக்கும் வெளிநாட்டினருக்கு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அனைத்து அமெரிக்க குடியேறிகள் H-1B விசாவில் பணியாற்றுபவர்கள், கிரீன் கார்டு வைத்திருப்பவர்கள் ஆகியோருக்கு புதிய விதி அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி அவர்கள் தங்கள் சட்டப்பூர்வ அந்தஸ்துக்கான ஆதாரத்தை எப்போதும் எடுத்து செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. படையெடுப்பிலிருந்து அமெரிக்காவின் மக்களை பாதுகாத்தல் என்ற ட்ரம்பின் நிர்வாக உத்தரவின் ஒரு பகுதியாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை வெளியிட்ட அறிக்கையில் 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து குடிமக்கள் அல்லாதவர்களும் அவர்களின் அடையாள ஆவணத்தை எல்லா நேரங்களிலும் எடுத்து செல்ல வேண்டும். அமெரிக்காவில் 30 நாட்கள் அல்லது அதற்கு மேல் தங்கியிருக்கும் 14 வயதுக்கு மேற்பட்ட குடிமக்கள் அல்லாத அனைவரும் படிவத்தை நிரப்பி அரசாங்கத்தில் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். குடியேறிகளின் குழந்தைகளும் 14 வயதுக்கான 30 நாட்களுக்குள் மீண்டும் பதிவு செய்து கைரேகைகளை சமர்ப்பிக்க வேண்டும். ஏப்ரல் 11ஆம் தேதி அல்லது அதற்கு பிறகு நாட்டிற்கு வருபவர்கள் 30 நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும். H-1B உள்ளிட்ட செல்லுபடியாகும் விசா அல்லது கிரீன் கார்டு வைத்திருப்பவர்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டவர்களாக கருதப்படுகிறார்கள். எனவே அவர்கள் மீண்டும் படிவத்தை நிரப்ப வேண்டியதில்லை என்றும், ஆனாலும் அவர்கள் எல்லா நேரங்களிலும் தங்களுடன் ஆவணங்களை எடுத்து செல்ல வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வரிகள் நடவடிக்கை காரணமாக வர்த்தக முறைகள் மற்றும் பொருளாதார ஒருங்கிணைப்பில் குறிப்பிடத்தக்க நீண்டகால மாற்றங்களுடன் உலகளாவிய வர்த்தகம் 3% சரியக்கூடும் என்று சர்வதேச வர்த்தக மையத்தின் செயல் இயக்குநர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக இந்தியா, சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் மீது அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் பரஸ்பர வரி விதித்து உள்ளார். இந்நிலையில் இது சர்வதேச அளவில் மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது என்றும், குறிப்பாக பல நாடுகளின் பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சியை எதிர்கொண்டன. ட்ரம்பின் இந்த நடவடிக்கை சர்வதேச வர்த்தக போருக்கு வித்திட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவின் இந்த பரஸ்பர வரி விதிப்பு நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ள சர்வதேச வர்த்தக மையத்தின் செயல் இயக்குநரான பமீலா ஹோக் ஹெமில்டன், ஜெனீவா அமெரிக்காவின் பரஸ்பர வரி நடவடிக்கையால் வர்த்தக முறைகள் மற்றும் பொருளாதார ஒருங்கிணைப்பில் குறிப்பிடத்தக்க நீண்டகால மாற்றங்களுடன் உலகளாவிய வர்த்தகம் 3% அளவுக்கு சரியக்கூடும். பரஸ்பர வரி விதிப்பால் சீனா, மெக்சிகோ, தாய்லாந்து மற்றும் தெற்கு ஆப்பிரிக்க நாடுகள் அதிகம் பாதிக்கப்படும் என்றும், அதேபோல அமெரிக்காவும் பாதிப்பை எதிர்கொள்ளும் என்று அவர் கூறியுள்ளார். காசா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்த இஸ்ரேல் தயாராகி வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் தகவல் தெரிவித்துள்ளது. காசாவில் கணிசமான பகுதிகள் மீது உடனடி மற்றும் தீவிர ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள திட்டமிட்டு இருப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். டிராமா மற்றும் கான்யூனிட்ஸ் ஆகிய முக்கிய நகரங்களை திறம்பட பிரிக்கும் வகையில் தெற்கு காசாவில் மூலோபாய ரீதியாக அமைந்துள்ள பாதுகாப்பு மண்டலத்தை தங்களது பாதுகாத்து விட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் உறுதியளிக்கும் நேரத்தில் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. அதே நேரத்தில் கான்யூனிட்ஸ் மற்றும் அதன் அருகிலுள்ள மாவட்டங்களுக்கு வெளியேற்ற உத்தரவுகளை IDF பிறப்பித்துள்ளது. 2 மாத போர் நிறுத்தம் முறிந்ததைத் தொடர்ந்து மார்ச் 18ஆம் தேதி ஹமாஸுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல் மீண்டும் தொடங்கியது. அப்போதிருந்தே IDF காசாவின் குறிப்பிடத்தக்க பகுதிகளை கட்டுப்படுத்தியுள்ளதாகவும், இது 100,000கணக்கான காசா குடியிருப்பாளர்களை மீண்டும் இடம்பெயர்வு செய்ய வைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
காசாவில் இனப்படுகொலை நடப்பதாக கூறப்பட்டதுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கருத்து தெரிவித்த கனடா பிரதமர் மார்க் கார்னிக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் ஊடகத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: கனடா எப்போதுமே நாகரிக உலகுக்கு ஆதரவு அளித்து வந்துள்ளது. அதைத்தான் அந்நாட்டின் தற்போதைய பிரதமர் மார்க் கார்னியும் பின்பற்ற வேண்டும். ஆனால் காட்டு மிராண்டித்தனமாக ஹமாஸுடன் போரிட்டு வரும் ஜனநாயக நாடான உலகின் ஒரே ஜூத தேசமான இஸ்ரேலை அவர் விமர்சிக்கிறார். அவர் தனது வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் என்று அந்த பதிவில் நெதன்யாகு வலியுறுத்தியுள்ளார். இதற்கு முன்னதாக கனடாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது இஸ்ரேலுக்கு எதிராக கோஷம் எழுப்பிய ஒருவர் காசாவில் இனப்படுகொலை நடைபெறுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அதற்கு அது எனக்கு தெரியும், அதனால்தான் இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதி தடை விதித்துள்ளோம் என்று மார்க் கார்னி பதிலளித்தார். இதனை கூட்ட ஆரவாரத்துடன் வரவேற்றது. இந்த விவகாரம் சர்ச்சைக்குள்ளானதை தொடர்ந்து கூட்டத்தில் இருந்தவர் கூறியது: எனக்கு கேட்கவில்லை, இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதி தடை இருக்கும் உண்மை நிலவரத்தை தான் சொன்னேன் என்று கூறி மார்க் கார்னி சமாளிக்க முயன்றார். ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளாத நெதன்யாகு மேடையில் கூறிய வார்த்தைகளை மார்க் கார்னி திரும்பப் பெற வேண்டும் என்று தற்போது வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.